மீம் டிவியின் சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹிஸ்புல்லாவின் பதிலடியை எதிர்பார்த்து இஸ்ரேல் கூடுதலாக 12,000 வீரர்கள் தேவை என இஸ்ரேல் தகவல். சிரியாவில் இடம் வேண்டுமென்றால் காசாவை விட்டுக் கொடுக்க வேண்டும். துருக்கியிடம் பேரம் பேசும் அமெரிக்கா. அமெரிக்க ஏகாதிபத்தியம் இனி எடுபடாது. ஒரு சமத்துவ உலகை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஈரான் தலைவர் கருத்து. செப்டம்பர் தாக்குதலுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்போது எனக்கு 19 வயதுதான் என்கிறார் சிரிய அதிபர் அஹமது அல் ஷாரா. இஸ்ரேல் உறவு குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு மழுப்பலான பதில். பலஸ்தீன சிறைவாசிகளின் சித்திரவதை வீடியோ இஸ்ரேலின் இமேஜை பாதித்துவிட்டது. உண்மையை மறைப்பதற்காக யோக்கியன் வேஷம் போடும் நெதன்யாஹூ. ராணுவ வீரனின் உடல் கிடைத்த பிறகு சுயரூபத்தை வெளிப்படுத்திய இஸ்ரேல். வாக்குறுதியை தொடர்ந்து மீறுவதாக ஹமாஸ் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். காசாவிற்குள் துருக்கி படைகள் வருவதை இஸ்ரேல் விரும்பாத நிலையில் அதனை பூர்த்தி செய்வதற்காக துருக்கியிடம் ஒரு புதிய பேரத்தில் அமெரிக்கா இறங்கியுள்ளது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட சமாதான உடன்படிக்கையின் ஒரு அங்கமாக பல நாடுகளை சார்ந்த சர்வதேச குழு ஒன்றை காசாவில் நிறுத்துவதும் ஒன்றாகும். காசாவில் மனிதாபிமான உதவிகள், மறுகட்டமைப்பு ஆகியவற்றில் விருப்பம் கொண்டுள்ள துருக்கி சர்வதேச படைப்பிரிவில் தனது படையினரையும் இணைப்பதில் தீவிரமாக உள்ளது. ஆனால் காசாவிற்கு துருக்கி ராணுவத்தினர் வருவதை இஸ்ரேல் விரும்பவில்லை. துருக்கியின் இருப்பு தனக்கு பாதகமான சூழலை உருவாக்கும் என்று பயப்படும் இஸ்ரேல் துருக்கியின் இந்த முடிவை வன்மையாக எதிர்க்கிறது. இதற்காக அமெரிக்காவிடம் கடும் நெருக்கடிகளை இஸ்ரேல் கொடுத்து வருகிறது. சமீபத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹூ உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மீது கைது ஆணையை துருக்கி பிறப்பித்தது. இதனிடையே சிரியாவிலும் தனது ராணுவ தளத்தை அமைப்பதில் துருக்கி மும்முரமாக உள்ளது. இதனை பயன்படுத்த நினைக்கும் அமெரிக்கா துருக்கியிடம் வித்தியாசமான ஒரு பேரத்தை முன்வைத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் ராணுவ தளத்தை அமைப்பதற்கு பகரமாக காசாவில் படைகளை நிறுத்துவதை துருக்கி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா கோரிக்கையை முன்வைத்துள்ளது. இதனால் சிரியாவில் ராணுவ தளமா அல்லது காசாவில் படைகளை நிறுத்துவதா என்ற முடிவை எடுக்கும் இக்கட்டான சூழலில் துருக்கி உள்ளது. 15ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பிய நாடுகளின் காலனி ஆதிக்க வேட்கையே பிந்தைய நாட்களில் அமெரிக்க காலனி ஆதிக்கத்திற்கு அடித்தளத்தை இட்டது என்று ஈரான் தலைவர் அலி அக்பர் விலாயத்தி கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் நாட்கள் முடிந்துவிட்டன என்றும் ஒரு சமத்துவ உலகை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் ஈரான் ஆன்மீக தலைவர் மூத்த ஆலோசகர் அலி அக்பர் விலாயத்தி பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் அரசியல் மற்றும் பொருளாதார அதிகாரத்தின் தோற்றம் குறித்து விவரித்த அவர் 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகளிடமிருந்த காலனி ஆதிக்க வேட்கைதான் பிந்தைய நாட்களின் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு வழிவகுத்தது என்றும் கூறினார். இன பாகுபாடு மற்றும் காலனி ஆதிக்க சித்தாந்தங்களின் அடிப்படையிலேயே அமெரிக்கா அமைக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். 2வது உலகப் போருக்கு பிறகு உலகில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட அமெரிக்கா முயற்சித்தது. ஆனால் தன்னிச்சையாக அதிகாரத்தை ஏனைய நாடுகள் எதிர்த்தன என்றும் அவர் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளில் கூட்டணி போன்ற கூட்டமைப்புகள் ரஷ்யா மற்றும் சீனாவின் வளர்ச்சியை பறைசாற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். இன்று மேற்கு ஆசியாவில் மட்டுமின்றி லத்தீன் அமெரிக்கா மற்றும் கிழக்கு ஆசியாவிலும் அமெரிக்கா நெருக்கடிகளை சந்தித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பலஸ்தீன் விவகாரம் உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் மற்றும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அவர் விமர்சித்தார். வர்த்தக வழித்தடங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் மீது தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சிக்கும் அமெரிக்கா இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீதி மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு புதிய உலக அமைப்பை உருவாக்குவதில் முன்னணியில் உள்ள ஈரான் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவும் அதனை எதிர்த்து போராடுபவர்களுக்கு ஆதரவாகவும் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். இஸ்ரேலுடன் சிரியா இப்போது நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று சிரிய அதிபர் பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள சிரிய அதிபர் அஹமது அல் ஷாரா அங்குள்ள பாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் செப்டம்பர் 11 தாக்குதலுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். அச்சம்பவம் நடைபெற்ற பொழுது தனக்கு வெறும் 19 வயதுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அப்போது தான் இருந்த பகுதியில் அல் காய்தா என்ற இயக்கமே கிடையாது என்றும் அவர் கூறினார். அல் காய்தாவுடன் தொடர்பு கொண்ட ஒரு இயக்கத்தின் தலைவராக இருந்த அல் ஷாரா ஒரு கட்டத்தில் பயங்கரவாதியாகவும் தேடப்படும் நபராகவும் அமெரிக்காவில் அறிவிக்கப்பட்டார். ஆனால் தற்போது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை சந்தித்து உரையாற்றியுள்ளார். சிரிய அதிபர் பஷர் அல் அசத் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட பிறகு அதிபராக பதவியேற்ற அல் ஷாராவிற்கு அமெரிக்கா முழு ஆதரவை வழங்கி வருகிறது. ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்திற்கு எதிரான அமெரிக்க கூட்டணியில் சிரியா இணைந்து செயல்படும் என்றும் அவர் அப்பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். ஐஎஸ் இயக்கத்திற்கு எதிராக கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் சிரியா இதற்காக பல இழப்புகளை சந்தித்தது என்றும் அவர் கூறினார். 60 ஆண்டுகளாக மற்ற நாடுகளுடன் தொடர்பை துண்டித்திருந்த சிரியா புதிய ஆட்சியில் புதிய அத்தியாயத்தை நோக்கி பயணிப்பதாகவும் அவர் கூறினார். உங்களின் அல் காய்தா தொடர்பு குறித்து அமெரிக்க அதிபர் பேசினாரா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவை கடந்த கால நிகழ்வுகள், நாங்கள் நிகழ்காலம் குறித்தும் எதிர்காலம் குறித்தும் பேசினோம் என்றும் அவர் பதிலளித்தார். இஸ்ரேலுடன் இப்போது எந்த பேச்சுவார்த்தையும் மேற்கொள்ளப் போவதில்லை. இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமெரிக்காவும் ட்ரம்ப் அரசாங்கமும் எங்களுக்கு உதவி செய்யலாம் என்றும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் முஸ்லிம் நாடுகளை இஸ்ரேலுடன் நல்லுறவு கொள்ளச் செய்யும் திட்டத்தை ஆப்ரஹாம் உடன்படிக்கைகள் என்ற பெயரில் ட்ரம்ப் முன்னெடுத்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் ஏற்கனவே இணைந்துள்ளன. சிரியாவும் அடுத்ததாக அந்த பட்டியலில் இணையலாம் என்ற பேச்சு எழுந்துள்ளது. சிரிய அதிபரின் இந்த பதில் இச்சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துவதாகவே அமைந்தது.
இஸ்ரேலிய தடுப்பு முகாமில் பாலஸ்தீன சிறைவாசி சித்திரவதை செய்யப்பட்ட வீடியோ வெளியாகியது. சம்பந்தப்பட்ட ராணுவத்தினரை காப்பாற்றும் முயற்சியில் நெதன்யாகு பேச்சு. தெற்கு இஸ்ரேலில் உள்ள தடுப்பு முகாம் ஒன்றில் பாலஸ்தீன சிறைவாசி ஒருவர் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார். ஜூலை 2024 நடைபெற்ற இந்நிகழ்வில் அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாகவும் தெரிகிறது. இந்த வீடியோ காட்சிகள் ஆகஸ்ட் 2024 சேனல் 12 தொலைக்காட்சியில் முதலாக வெளிவந்தன. அதன்பின் பல ஊடகங்களிலும் இது பரவி 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இக்காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இஸ்ரேலின் கொடூர போக்கு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இது எடிட் செய்யப்பட்ட வீடியோ என்று கூறியுள்ளார். அத்துடன் இச்சம்பவம் இஸ்ரேலிய ராணுவத்தின் இமேஜை பாதித்துள்ளதாகவும் நாஜி படையுடன் இஸ்ரேலிய படையை ஒப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இந்த வீடியோவை வெளியிட்ட இஸ்ரேல் முன்னாள் ராணுவ அட்வொகேட் ஜெனரல் இஃபாத் டோமர் முதலில் தலைமறைவாக உள்ளதாக செய்திகள் வெளியாகி சில தினங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டார். 2 தினங்களுக்கு முன் அவர் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உண்மையை திரிப்பதற்கு சிலர் தங்களின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் இஸ்ரேலிய எதிரிகளுக்கு உதவி புரிந்ததாகவும் டோமரின் பெயரை குறிப்பிடாமல் நெதன்யாகு குற்றம் சாட்டினார். இச்சம்பவத்தில் விசாரணை மேற்கொண்டு உண்மை வெளியே கொண்டு வரப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் தீர்ப்பை நெதன்யாகு சொல்லிவிட்ட நிலையில் விசாரணையின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை அதிகம் விளக்க வேண்டியதில்லை. லெபனான் நாட்டுடன் சமாதான உடன்படிக்கை அமலில் உள்ள நிலையில் சமீப நாட்களில் அந்நாடு மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஹிஸ்புல்லாவுடன் மோதல் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் இச்சூழலை எதிர்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக 12,000 வீரர்கள் தங்களுக்கு தேவைப்படும் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. சமாதான உடன்படிக்கை அமலில் உள்ள போதும் லெபனான் மீது சமீப நாட்களில் தொடர் தாக்குதல்களில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகிறது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீண்டும் ஒன்றிணைவதாகவும் அவர்களின் ஆயுதங்களை லெபனான் அரசாங்கம் பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் இஸ்ரேல் கூறியது. காசா மீதான தாக்குதல் நடைபெற்ற போது லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஹிஸ்புல்லா தலைவர்களை படுகொலை செய்தது. லெபனானின் 5 இடங்களில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் உள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் சில தினங்களுக்கு முன் தெரிவித்தது. ஆனால் ஏதேனும் ஒரு காரணத்தை கூறி லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. லெபனானின் 5 இடங்களில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் உள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் சில தினங்களுக்கு முன் தெரிவித்தது. சமாதான உடன்படிக்கையின் பல்வேறு அம்சங்களை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வருவதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை விரிவாக்கி வருவதாக அந்த இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இந்த ஆக்கிரமிப்பு அதிகமாக நடைபெறுவதாக ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ராணுவத்தை சார்ந்த ஹதர் கோல்டின் உடல் கிடைத்த பிறகு ரஃபா தொடர்பாக ஒப்புக்கொள்ளப்பட்ட வாக்குறுதிகளை இஸ்ரேல் நிறைவேற்றவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2014 போரில் கொல்லப்பட்ட இவரின் உடலை இதுவரை மீட்க முடியாமல் இஸ்ரேல் திணறி வந்தது. சமீபத்தில் ஏற்பட்ட உடன்படிக்கையின் ஓர் அங்கம் தன் வசம் இருந்த இஸ்ரேலியர்களின் உடல்களை ஹமாஸ் ஒப்படைத்து வருகிறது. ஹதர் கோல்டின் உடலை இதுவரை மீட்க முடியாமல் இருந்தது இஸ்ரேலுக்கு மிக பெரும் அவமானமாக இருந்தது. தற்போது உடல் கிடைக்கப்பட்ட நிலையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தனது சுயரூபத்தை இஸ்ரேல் வெளிப்படுத்தியுள்ளது. சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட சமயத்தில் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் 200 ஹமாஸ் வீரர்கள் இருந்தனர். அவர்களை விடுவிப்பது குறித்து ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்களை தற்போது இஸ்ரேல் நிறைவேற்றவில்லை. இதன் காரணமாக சில தினங்களுக்கு முன் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே ரஃபா பகுதியில் மோதல்களும் இடம்பெற்றன. இஸ்ரேலின் இத்தகைய போக்கு மனிதாபிமான மற்றும் சமாதான நடவடிக்கைகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹிஸ்புல்லாவின் பதிலடியை எதிர்பார்த்து இஸ்ரேல் கூடுதலாக 12,000 வீரர்கள் தேவை என இஸ்ரேல் தகவல். சிரியாவில் இடம் வேண்டுமென்றால் காசாவை விட்டுக் கொடுக்க வேண்டும். துருக்கியிடம் பேரம் பேசும் அமெரிக்கா. அமெரிக்க ஏகாதிபத்தியம் இனி எடுபடாது. ஒரு சமத்துவ உலகை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஈரான் தலைவர் கருத்து. செப்டம்பர் தாக்குதலுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்போது எனக்கு 19 வயதுதான் என்கிறார் சிரிய அதிபர் அஹமது அல் ஷாரா. இஸ்ரேல் உறவு குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு மழுப்பலான பதில். பலஸ்தீன சிறைவாசிகளின் சித்திரவதை வீடியோ இஸ்ரேலின் இமேஜை பாதித்துவிட்டது. உண்மையை மறைப்பதற்காக யோக்கியன் வேஷம் போடும் நெதன்யாகு. ராணுவ வீரனின் உடல் கிடைத்த பிறகு சுயரூபத்தை வெளிப்படுத்திய இஸ்ரேல். வாக்குறுதியை தொடர்ந்து மீறுவதாக ஹமாஸ் குற்றச்சாட்டு.